ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சென்ற பயிற்சி வீடியோக்களில் ராகம், தாளம், பல்லவி, சுருதி குறித்து மேலோட்டமாக பார்த்தோம். இந்த பயிற்சி வீடியோவில் 5வது காரணி வேகம் குறித்து பார்க்க இருக்கிறோம். பாடலுக்கான ரிதம் எவ்வளவு வேகத்தில் அமைந்துள்ளது என்பதையே வேகம் என்கிறோம். அதாவது பாடலின் பீட்டை எவ்வளவு வேகத்தில் இசைக்கின்றோம் என்பதே பாடலின் வேகம் அல்லது டெம்போ ஆகும். பாடலின் வேகத்தை BPM என்ற அளவிலே கணக்கிடுகின்றோம். பீட்ஸ் பர் மினிட், அதாவது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பீட்கள் என்பதாகும். துதிப்பாடல்கள், நன்றி செலுத்தும் பாடல்கள், சிலுவை பாடல்கள், பாவ சங்கீர்த்தனம், ஜெபம் போன்ற தலைப்புக்கு ஏற்றவாறு பாடலின் வேகம் இருக்கும். துதிப்பாடல்கள் சற்று வேகமாயும், பாவ சங்கீர்த்தனம், சிலுவை பாடல்கள் சற்று வேகம் குறைந்தும் காணப்படும். 2/4, 4/4 பீட்டுகள் சாதாரணமாக 105 to 115 வரை BPM அமையும். 3/4 பீட்டில் சாதாரணமாக 140 to 150 வரை BPM அமையும். மைனர் ஸ்கேலில் உள்ள உணர்வுபூர்வமான பாடல்கள் சற்று வேகம் குறைந்து காணப்படும். டிஸ்கோ பீட்டில் ஒரு பாடலும், வாட்ஸ் பீட்டில் ஒரு பாடலும் நாம் பயிற்சி செய்வோம். அல்லேலூயா கர்த்தரையே, டெம்போ 100. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவன் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் டெம்போ 120. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். டெம்போ 140. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சாலமேன் ராஜா, டெம்போ 110. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சாமி வாருவேன், சுவாமி வாருவேன். டெம்போ 140. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருவேன்,
டெம்போ 185. சாலேட்டின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சுவாமி வாருமே, இந்த தாரடி மீதில் ஆளுகை செய்திட கருதி வாருமே. இப்போது உங்களுக்கு பாடலின் வேகம் குறித்து மேலோட்டமாக நல்ல விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்தம் குறித்து பார்க்க இருக்கிறோம், சில பாடல்களுடன். நன்றி, வணக்கம்.